ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொருட்டு தரும் சேனல். நான் உங்கள் எஸ் தரும். என்னடா பின்னாடி ஸ்க்ரீன் மாதிரி எதுவும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் போட்டோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. இப்போ செட் பண்ணோம், அதுதான் ஓகேவா. இப்போ வந்து என்ன கண்டென்ட்டுனா, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வந்து இப்போது தம்ப்நெயில் இதில் தம்ப்நெயிலு என்னது தெரியல, அந்த ஃபோட்டோ மாதிரி ஒன்று வரும்ல, நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அட்ராக்ட் பண்ணுமே வீடியோ போடுன்னு, அது ரெடி பண்ண கற்றுக்கலை. ChatGPT கேட்டேன், அது சொல்கிறது எனக்கு புரியல, எங்கள் அப்பாவுக்கு தான் புரியும். அதனால் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி அது அவர் வந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி இது யூடியூப் ஸ்டுடியோ இதில் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது, லாகின் பண்ண சொல்லுது. எனக்கு லாகின் பண்ணவே தெரியாது. ஆல்ரெடி அந்த மாதிரி தான் யூடியூப் ஸ்டுடியோ எடுத்தேன், லாகின் பண்ண தெரியல. ஓகேவா. இப்போ என்னதுன்னா, கண்டென்ட்டுக்குள்ளே வரும். யார் இந்த ஆகாஷ் ராணா? என்னடா ஆகாஷ் ராணான்னு திடீர்னு சொல்கிறேன்னு பார்த்தா, யாரும் இல்லை. எங்கள் ஸ்கூலில் இப்போ நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், செகண்டரி. அது வந்து எங்கள் ஸ்கூலு. அப்போ நான் வந்து எல்கேஜி யூகேஜிக்கு ஒரு தனி ஒரு நர்சரி ஸ்கூலு. எங்கள் ஸ்கூல் தான், எங்கள் ஸ்கூலோட பிரான்ச்சு பெரிய ஸ்கூலுக்கு எதிர்க்க எல்கேஜி யூகேஜி அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. 2nd ஸ்டாண்டர்ட் ஆஃபில் தான் கொரோனா முடிஞ்சது, ஸ்கூல் திறந்தாங்க. அப்போ நான் வந்து இந்த சைடு எதிர்க்க போயிட்டேன். எதிர்க்க இன்னொரு அந்த எங்கள் ஸ்கூல் தான், ஆனால் இன்னொரு பிரான்ச். இது வந்து செகண்டரி ஹையர் செகண்டரி, இது ப்ரைமரி செகண்டரி ஹையர் செகண்டரி. நாங்கள் வந்து ப்ரைமரி போயிட்டு 2nd ஸ்டாண்டர்ட் ஹாஃப் படித்தோம், 3rd ஸ்டாண்டர்ட் படித்தோம், 4th ஸ்டாண்டர்ட் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரித்து போட்டாங்க. அது ஒரு ஃபைட்டு நிறைய இருக்குது, அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 5th ஸ்டாண்டர்ட் முடித்தோம். அது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 6th வந்து ஒன்றா நியூ அட்மிஷன் வந்தானுங்க. ஒருத்தன் பேர் அஸ்வந்த், இன்னொருத்தன் பேர் வெங்கட சித்தார்த்து, இன்னொருத்தன் பேர் மோகித்து. சரியான ஆள் அவன், ஒரு பண்ணக்கூடாதானு பண்ணுவான் ஆம்பளைங்க கூட. அவன் சரியான ஆள். அவன் பக்கம் போனாலும் நாத்தடிக்கும். அவன் செகண்ட் ஸ்கூலுக்கு வரும்போதே அவன் பனியன் மேலே ஏதோ பீ இருந்தது, என்ன பீன்னு தெரில. அவன் மேலே அதுலேருந்து ஃபுல்லாக கப்பு நாற்றம், பீ நாற்றம், நாறுது. அது ஒரு நாற்றம் முடிச்சது. அதுக்கப்புறம் ஆகாஷ் ராணா, இவன் பேரே ஒரு வித்தியாசமாக இருக்குது. காப்பி இது. இவன் வந்து ஒரு ஜார்க்கண்டுக்காரன். இவன் பேரே ஒரு காப்பி வச்ச பேர். ஆகாஷ்ன்றது தமிழ் பேர், ராணான்றது தெலுங்கு பேர். ராணா நாயுடு எல்லாருக்கும் தெரியும், பாகுபலி 1, 2 வில்லன், அவர் தெரியும். இது நான் ஆகாஷ் தமிழ், ராணா ஹிந்தி, ரெண்டுத்தையும் குழப்பி ஒரு ஜார்க்கண்டுக்காரன். அவன் ஆளையும் மூஞ்சும் பார்த்தாலே நல்லாவே இருக்காது. முட்டை கண்ணை வச்சுன்னு வாய வச்சுன்னு வெள்ளையாக ஒல்லியாக இருப்பான். முடி இப்படி இருக்கும். போகும் பார்க்கும் போது எது மீன், கடல் மிருகம், ஓநாயி, முட்டைக்கண்ணு, விரிச்ச பாய், எல்லாத்தையும் கலந்து வச்ச கலவு மாதிரி இருப்பான். பார்க்கும்போது சூரியன் வந்து இடம். ஸோ டீச்சர்ஸ் பார்க்குறீங்கன்னா சாரி. நான் இதை வந்து யாரையும் இப்போ சொல்லிக்கிறேன். இதை வந்து நான் யாரையும் டீஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை திட்டுற மாதிரியோ சொல்லு. எனக்கு இவன் ஒரு பயங்கரமான ஆள். இந்த மாதிரி யாராச்சும் இருந்தானுங்கன்னா அவனுக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் விலக்கி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன்.
வந்தான். வந்து ஒன்றுமே ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போய் என் ஃப்ரெண்டு லியானஸ் பிளேஸில் உட்காந்தான். அவனுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதவனா ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும்? நாங்களாம் எவ்வளோ பெரிய அரசு தெரியுமா? நாங்களாம் சோழர்கள். சென்னையில் வாழ்ந்தவங்கலாம் சோழர்கள், மதுரையில் வாழ்ந்தவங்கலாம் பாண்டியர்கள், சென்னையில் வாழ்கிறவங்கலாம் சோழர்கள். அவங்க சோழர்கள்டா. சோழன், பாண்டியன், இவங்க வம்சத்தில் பிறந்த தமிழ். எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இங்கேயே இப்படி கோபம் வரும். எனக்கு அந்த சமயத்தில் வரல கோபம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு லியானஸை பார்த்தா அவன் கூட தான் பேசுகிறான், அவன் கூட தான் சுற்றுறான். அவனை பார்த்து லைட்டாக முறைச்சான். ஆகாஷ்ராவனை பார்த்து லைட்டாக முறைச்சா கூட முறைக்கல, சும்மா பார்த்தா கூட என் ஃப்ரெண்டு லியானஸ் எகிரின்னு வரான். செம்ம காண்டாயிடுச்சு. யார் அந்த லூசு பையன் ஆகாஷ் ராணான்னு வந்து எங்கள் உயிர் எடுக்கிறான் அப்படின்னு செம்ம கோவம் வந்துச்சு. உண்மையிலே செம்ம கோவம் வந்துச்சு. அப்போ இன்னொரு நாள் அந்த மாதிரி தான் போயிட்டு, முன்னாடிலாம் நான் அடிச்சா கூட என் ஃப்ரெண்ட் லியானஸ் எதுவுமே கண்டுக்க மாட்டான். நான் ஓவராக போட்டு அவனுக்கு வலி வர அளவுக்கு அடிச்சாருன்னா அடிப்பான். நான் ஒரு நாள் போயிட்டு சும்மா இப்படி ஆஃப் இருப்பது இந்த மாதிரி தான் தட்டேன். திரும்பி நீ நான் அடிக்க ஓடி வரான். நான் ஸ்கூலுக்கு, நான் கிளாஸ் ரூம் ஃபுல்லாக சுற்றி பெஞ்சு மேலே ஏறி அங்கே குதிச்சு இங்கே ஏறி அங்கே குதிச்சு இங்கே ஏறி அங்கே குதிச்சு அங்கே குதிச்சு இங்கே ஏறி அங்கே குதிச்சு இங்கே ஏறின்னு கிளாஸ் ரூம் ஃபுல்லாக அவர் ஓட விட்டு நானும் ஓடினேன். என்னால் தாங்க முடியல. ஆனால் அவன் ஈஸியாக ஓடி வந்தான். லியானஸு சுற்றின்னு ஃபுல்லாக தேரபஞ்சனில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். எங்கள் ஸ்கூலில் டிஜேவி பாட்டாளத்தில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த செகண்டரி ஹையர் செகண்டரிலாம் இருக்கிற இடம் குறுக்கால பெருசாக சைடில் மட்டும் கிளாஸ் ரூம்ஸு படிக்கட்டெலாம் வச்சுக்கின்னு நடுவில் பெருசாக ஹோல் மாதிரி இருக்குமே, ஹோல் இல்லை ஃபோர்த்து ஃப்ளோர் வரைக்கும். நாங்கள் 4th ஃப்ளோர். அந்த ரவுண்டு சுற்றி நான் ஓடுறேன், என் முன்னாடியே ஓடி வரோம். பாத்ரூம்குள்ளே போயிட்டு மூச்சு வாங்கணும் பாரு. முதுகுலேயே வந்து குத்துறான். கோவம் வராது, மண்டை மேலேயே ஒரு அடி ஒரு அடி. ஃபஸ்ட்டு நான் ஓடி வந்துட்டேன் பாரு. நான் பாத்ரூம்லேயே வெளில வந்துட்டேன். பாத்ரூம் ஈரமாக இருக்கும்ல, அதில் சரிக்கின்னு போயிட்டு விழுந்துட்டோமான்னு இது வச்சுக்கின்னு விழுந்தார் கதவுல என் ஃப்ரெண்டு லியானஸு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் ஒரு நாள் லைப்ரரி போகிறோம். லைப்ரரியாண்டே நானும் என் ஃப்ரெண்டு சந்தோஷம் நின்றுக்கிறோம். இந்த ஆகாஷ் ஆனால் குறுக்கால பூந்துட்டு முன்னாடி போயிட்டு என் ஃப்ரெண்டு சந்தோஷ் லைட்டாக அவனை இஷ்டான்ட்டு ஏய் அப்படின்னு முட்டைக்கரை பிடின்னு வந்து ஏன்னு எகிரின்னு வரான். கோவம் வராது, அவனை இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இதெல்லாம் போய் சொன்னால் என் ஃப்ரெண்டு லியானஸ் கிட்ட, டேய் அவன் நல்லவன் தான்டா, அவன் நல்லவன்டா. செம்ம கோவம் வந்துச்சு. யார் வாழ்ந்த நாடு? சேரன், சோழன், பாண்டியன், அவ்வளோ பெரிய அரசன். அவன் பேர் என்னது, அசோகர். அவ்வளோ பெரிய அரசன். அவனே சவுத் இந்தியாவில் வராத மாதிரி பண்ண வச்சவங்க சேர சோழன் பாண்டியன்லாம். எங்கள் கிட்ட வந்து ஒரு சாதாரண ஜார்க்கந்துக்காரன், அதுவும் சின்ன பையன் வந்து ரொம்ப தனக்கும் வராது. ஆனால் அடக்கிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் புலம்பி கடைசியில் லியானஸை எப்படியோ ரெக்கவர் பண்ணிட்டேன். பழைய மெமரியெல்லாம் வர வச்சு ரெக்கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆகாஷ் ராணா விசஸ் லியானஸ் தருவன் தான் செம்ம ஃபைட். டிஷ்கு விடாமல் அடிவே ஜன்னலில் தள்ளி விட்டு கீழே விழுந்து வாரி அவர் கடைசியில் அமைதியாக போயிட்டார்.
இப்போ எங்ககிட்ட எகுறன்னா ஒரு நாள் நான் நார்மலாக தான் பேசினேன், தமிழில் பேசினேன். அது கெட்ட வார்த்தை நினச்சி நீ எகிரின்னு போகிறான். தமிழ் தெரியலன்னு எகிரின்னு வந்தால் ஓகே. என்னத்துக்கு என் ஃப்ரெண்டு சந்தோஷம் அப்போ நீ எகிரின்னு வந்த? அதுதான் இன்னமும் கோவம் வருது. குறுகால அந்த 4வது மாடி இருக்குது இல்லை, என் ஃப்ரெண்டு லியான்ஸை கூப்பிட்டு புது ஃப்ரெண்டெலாம் வந்துட்டான், எங்களெல்லாம் மறந்துட்டு எல்கேஜி யூகேஜிலேருந்து. அவன் பக்கம் நியாயம் இல்லை. நான் எங்கள் சைடு நீ போராடினா போராடு. நான் இருக்கணும் இந்த உலகத்தில், என்ன அவன் இருக்கணும். அவனை நான் அழிக்க வந்தால் நீ என்னை அழிக்க பார்ப்ப. நான் அடுத்தவங்க கையால் அதுவும் சொந்த ஃப்ரெண்டு கையாலேயே சாவ நினைக்கல. நான் தானாகவே செத்துறேன்ட்டு 4வது மாடிலேருந்து அப்படியே குச்சி சாவலாம், தற்கொலை பண்ணிக்கலான்னு நினச்சேன். அப்போ என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பான் அந்த ஆகாஷ் ராணா. என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸு, என் வியூவர்ஸு, இவங்களுக்காக என் சப்ஸ்கிரைபர்ஸ், இவங்களுக்காக மட்டும்தான் நான் இன்னமும் இதோடய இருக்கேன். இவங்களுக்காக நான் இன்னமும் அவனை போட்டு தராமலே இருக்கிறேன். இங்கே மட்டும் என் வாழ்க்கை என்னென்னா, என்றைக்கோ ஒரு போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு சின்ன பையன்றதுனால பாய்ச்சி வந்துடுவேன். இப்போது நான் ஜாலியாக ஆடி இருக்கிறது கூட என் முகத்தில் சிரிப்பு இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணுறான். ஹர்ட்டில் கோவம் மொத்த கோவமும் பிச்சுன்னு வந்துச்சு. இப்போ ஒரு ட்ரீசர் காட்டுறேன் பாருங்க, ட்ரைலர் இல்லை ட்ரீசர் கூட இல்லை, ப்ரோமோ காட்டுறேன் பாருங்க. என் அடியோடைய ப்ரோமோ விட்டான். சத்தம் கேக்குதா? இப்போ இருங்க, இன்னொரு ப்ரோமோ காட்டுறேன். இங்கே வச்சா குழந்தை மூஞ்சி பேந்துடும். இப்போ தள்ளி வச்சு அடிக்கிற போகிறோம் செவுத்துல. சத்தம் கேட்குமா கேட்காதான்னு தெரில, இருந்தாலும் அடிக்கிறேன். கேட்டுச்சா? தான் தருணுடைய பவர், என் கையோடைய பவர். குத்துன இடம் பாருங்க, வரியாக ஆயிடுச்சு. என் கையில் அந்த இந்த 2 விரல், இந்த லாஸ்ட் விரலும் அதுக்கப்புறம் இந்த விரலும் சேர்ந்து அடிச்சுது. இந்த 2 விரல் தான் மெயின் பவரு. இந்த 2 விரல் அச்சும் இங்கே பஞ்சு போகணுமா எப்படி தான் அடிலாம் செம்ம பவராக இருக்கும். இது மேலே அச்சா ஹவுஸ் ஓனர் எங்கே இருந்தவங்கள வந்து சண்டை வாங்குவாங்க. ஹவுஸ் ஓனர் இவன் தான் அந்த ஆகாஷ் ராணா. இவனை பற்றி தான் நான் சொல்லலான்னு நினச்சேன். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இது போட்டு தரேன் சேனல் நான் உங்களை தரேன். பாய் கைஸ், பாய். இந்த சேனல் வந்து பேசுகிறது எஸ்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ். பாய்.